சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல மேக்னஸ் கால்சனுக்கும், அர்ஜுன் எரிகேசிக்கும் டாடா ஸ்டீல் ரேபிட்ல சுற்று 6ல நடந்த ஆட்டத்த பார்க்க போறோம். ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேம பார்க்கலாம். அர்ஜுன் எரிகேசி வந்து கேம் வந்து E4 வந்து ஓப்பன் பண்றாரு. அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா, கால்சன் வந்து சிசிலியன் வந்து விளையாடுறாரு. வேரியேஷன் வைஸ் நம்ம இங்க வந்து டைமண்ட் ஆஃப் சிசிலியன் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நைட் C6க்கு அப்புறம் நைட் C3 பின் அதுக்கப்புறம் குயினை டெவலப் பண்ணுறாரு. அதுக்கு பிஷப் E3 நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ A6 ஸோ பிஷப்போட ஆர் பிஷப்போ அல்லது வந்து பார்த்திங்கன்னா நைட்டோ B5 ஸ்கொயருக்கு வந்து வர்றதை வந்து தடுக்கிறாரு. அடுத்து A3 A3 வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ். கன்சிடரிங் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சம் வேரியேஷன்ஸில் இந்த பிஷப்பின் ரொம்ப ரொம்ப அநாயகமாக இருக்கும் நைட் F6 வரும்போது. ஏன்னா அந்த E5 ஸ்கொயரில் நமக்கு தேவையான அளவுக்கு கண்ட்ரோல் இருக்குன்றதுனால ரொம்ப அநாயகமாக இருக்கும். இன் சம் வேரியேஷன்ஸ் ஐ திங்க் அர்ஜுன் கேமில் கூட ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி கூட விளையாண்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ A3 விளையாடுறது மூலயமா அந்த பின்னை வந்து நம்ம டிப்பிக்கலாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் சிசிலியன் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் B5 B4ன்னு எக்ஸ்பேண்ட் ஆகி வர அந்த நேரத்தில் நம்ம அதை தடுக்கிறதுக்கு நம்ம முன்கூட்டியே வந்து ஒரு ஏற்பாடு செஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் A3 வந்து பார்த்திங்கன்னா அதனால் ஒரு பெஸ்ட் மூவ் அப்படின்னு சொல்லலாம். நைட் டெக்ஸ் D4 வந்து விளையாடுறாரு கால்சன். அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் D4 குயினை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு அர்ஜுனை. B5 அதே போல் இந்த இடத்துல குயினை வந்து நம்ம அட்டாக் பண்ண போகிறதா நினச்சி நைட் E7 ஐடியா வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒயிட்டு கேன்சல் பண்ணிடலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கிங்கு சென்ட்ரல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் இன்னும் லைட் ஸ்கொயர் பிஷப்பை கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதில் நம்ம ஏற்கனவே 2-3 மூவ் வந்து நைட்டை ரீரோட் பண்ணுறதுக்கு வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக மொத்தத்தில் டெவலப்மெண்ட் லீடு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கிட்ட இருக்கும். என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பான்ஸ்டாம் வந்து கிங் சைடில் பண்ணி அட்டாக் ஜெனரேட் பண்ண முடியும். அதனால் நைட் E7 நைட் C6 ஐடியா வந்து ரொம்ப பேட் ஐடியா. ஸோ B5 பிஷப் E2 அதுக்கப்புறம் பிஷப் B7 டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கேசல்ஸ் அந்த குயின் சைடு. அதே போல் கிங் சைடுமே இந்த பொசிஷனில் வந்து கிங் சைடுமே கேசல் பண்ண முடியும். அதுவுமே ஒரு சூப்பரான மூவ் தான். ஸோ கேசல் பண்ணால் பிஷப் D6 கெய்னிங் த டைம். ஸோ அதுக்கப்புறம் F4 த்ரெட்னிங் E5. ஸோ அதனால் இவரே E5 விளையாடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். விளையாடுறதுக்கப்புறம் குயின் வந்து பின்னாடி ட்ராப் ஆகும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறையா ஆடின ஒரு பொசிஷன் மாதிரி தான். ஸோ அது மொத்தத்தில் கிங் சைடு கேஸ்லிங் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஒயிட்டு கிட்ட அந்த ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருந்துகிட்டு இருக்கும். பட் குயின் சைட் கேஸ்லிங் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஐடியா. ஏன்னா ரூக்கு டிஃபால்ட்டாக கனெக்ட் பண்ணிடுறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை முக்கியமாக D5க்கு வந்து ஒரு பேட்டரி ஃபார்ம் பண்ணது கொண்டு வரதுனால இது வந்து குயின் சைட் கேஸ்லிங்கும் நல்ல ஒரு ஐடியா தான். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ரூக் C8 போட்டு இப்போது இதே பொசிஷனில் இந்த குயின் இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், B4 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா C2 இஸ் ஹேங்கிங், அதுவும் செக்மேட்டு. ஸோ அந்த காரணத்தால் தான் அந்த A3 வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக வந்து நம்ம பார்த்தோம். கிங் B1 வந்து போகிறாரு. அதே போல் இங்கே அர்ஜுனுக்கு வந்து கிங் B1 விட, ஏன்னா கிங் B1 நிறையா வேரியேஷன்ஸில் நம்ம வந்து குயின் செட் கேஸ்லிங் பண்ணாலே கிங் B1 வந்து அவசியமான மூவ் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். பட் இங்கே ரூக் டு D2 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். ஐடியா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த நைட் வந்து மூவ் பண்ணும்போது இங்கே C2ல பிரச்சனை வரக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு நைட் F6 அதுக்கப்புறம் E5 நைட் டு D5 வரும்போது நம்ம நைட்டை ட்ரேட் பண்ணோம் இந்த காரணத்தினால. ஸோ ஒயிட் பிளேஸ் பிஷப் F3 அதுக்கப்புறம் கேம் வந்து கண்டினியூ பண்ணலாம். பட் இதுக்காக தான் ரூக் D2 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அதே போல் இந்த வேரியேஷனை பொறுத்த வரைக்குமே ஒயிட்டுக்கிட்ட அந்த ஸ்லைட் எட்ஜ் இந்த இருக்க தான் செய்யுது. கிங் B1 விளையாட உடனே அதே மாதிரி நைட் F6 E5 அண்ட் தென் நைட் டு D5 நைட் டெக்ஸ் D5. இப்போ இங்கே ஒரு சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம் அப்படின்னா, ஆக்சுவலாக கால்சன் வந்து பிஷப் டெக்ஸ் D5 விளையாடிடுறாரு. இதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டாக்டிக்கல் காம்பினேஷன் வந்து இருக்குது. இன்கேஸ் நம்ம வந்து அந்த டெம்ப்டிங்காக இருக்கக்கூடிய மூவ் நம்ம வந்து இப்போ விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கண்டிப்பாக விளையாட முடியாது. ஏன்னா உங்கள் கிங் இன்னும் சென்டரில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, டேரெக்டாக வந்து பிஷப் இன்ட்டு D5 விளையாடுறதுக்கு பதில் நம்ம வந்து குயின் இன்ட்டு C2 செக் வெட்டிச்சுட்டு அதுக்கப்புறம் வெட்டிக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இதுதான் வந்து இந்த ரூக்கோட கனெக்ஷன், அந்த பவர் ஆஃப் கனெக்டிங் த ரூக்ஸ் இயர்லி அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ பிஷப் இன்ட்டு D5 நம்ம ரொம்ப கிளவராக விளையாடுறோம்னு நினச்சோம் அப்படின்னா, தென் ரூக் C1 வின்ஸ் த கேம் ஆன் த ஸ்பாட். அதே போல் இந்த இடத்துல டெக்ஸ் D5 விளையாடுறீங்க, ஏன்னா வந்து ரூக்குக்கு பாதுகாப்பு வேணும், இப்போ நான் குயினை காப்பாற்றிடுவேன்னு நினச்சி நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசனை பண்ணோம் அப்படின்னா, தென் ரூக் C1 அகெயின். இப்போ நீங்கள் வந்து ஒரு பீஸே கொடுக்குறோம் ஆக்சுவலாக, குயின் டெக்ஸ் E2, பட் த ப்ராப்ளம் இஸ் ரூக் டேக்ஸ் C8 செக்கோட வருது அண்ட் தென் ரூக் டு C1. சப்போஸ் நீங்கள் பிஷப்பை B7 ரீட்ரீட் பண்ணிங்கன்னா ரூக் C7 வரும், தென் குயின் F1 செக், தென் கிங் A2. சப்போஸ் பிஷப் C6 போட்டு நான் மொத்தத்தையும் டிஃபெண்ட் பண்ணிட்டேன்னு நினச்சிங்க அப்படின்னா தென் ரூக் C8 செக் ஃபாலோடு பை செக்மேட்டிங் ஐடியாஸ் இன்னும் ஒரு 4 to 5 மூவ்ஸில் வந்து இருக்குது. ஆக மொத்தத்தில் இது வந்து பெரிய ஒரு ட்ராப் வந்து இங்கே செட்டப் பண்ணுறாரு, டாக்டிக்கல் ட்ராப்.
ஸோ பிஷப் டேக்ஸ் D5. ஸோ அதில் தான் ரொம்ப ஆக்சுவலாக அர்ஜுன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர். ஸோ டாக்டிக்கல் ஆர் என்ன சொல்கிறது, ஒரு டாக்டிக்கல் விசார்ட் அவர். ஸோ மேக்னஸ் மாதிரி. ஸோ பிஷப் D3 அதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு G2 வந்து விளையாடுறாரு. தைரியமாக வந்து அந்த பானை வெட்டுறாரு. இன்னும் கிங் சென்ட்ரல் தான் இருக்குது. நம்ம தமிழில் வச்ச மாதிரி ஏங்க கேஸ்லிங் பண்ணலையாங்க, அது எதுக்கு நமக்கு அப்படின்ற மாதிரி கால்சன் வந்து கடைசி வரைக்கும் கேஸ்லிங்கே பண்ண மாட்டார். ஸோ பட் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய டாப் மூவ். பட் அதாவது நம்ம லெவலில் கண்டிப்பாக ஒரு இலவசமாக இருக்கக்கூடிய பானை வெட்டுவோம். பட் ஸ்டாப் லெவலில் இது ரொம்ப சிந்திப்பாங்க. ஏன்னா கிங் எங்கே போக போகுது, குயின் சைடில் ஆப்வியஸ்லி போகாது. அப்போ நம்ம கிங் சைட் கேஸ்ல் பண்ணால் G5 ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இங்கே எவாலுவேட் பண்ண வேண்டியிருக்கு. பட் அவ்வளோ குயிக்கான ஃபார்மேட்டில் அவர் வந்து இந்த மாதிரி விளையாடுறாரு. ரூக் H-G1, பிஷப் D5, H4. ஸோ H4 அண்ட் தென் அவர் என்ன பண்ணுறாரு, G6 ஆடிடுறாரு. G6க்கு அப்புறம் குயின் F4. ஸோ அதே போல் இந்த இடத்துல H5 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். பட் வந்து அவர் பிஷப் F3 ஆட முடியும். பிஷப் F3க்கு ஒரு சாக்ரிஃபைஸ் ஐடியா ட்ரை பண்ணலாம். பட் அவர் கேப்சர் பண்ணும்போது நம்ம அதுக்கப்புறம் பிஷப்புக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம். பட் குயின் F4 விளையாடுறதுனால அவர் வந்து பிஷப் E7 விளையாடுறாரு. பானை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு த்ரெட்டு கிரியேட் பண்ணுறாரு. ப்ளஸ் குயின் வந்து F6 ஸ்கொயர் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் கூட. H5க்கு அப்புறம் ரூக் F8 விளையாடுறாரு. ஸோ அதே போல் இந்த இடத்துல A5 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூக் F8, பிஷப் D4. அந்த பானுக்கு பாதுகாப்பு இப்போதைக்கு தேவைப்படாது. அதனால தான் அதில் வந்து ஒரு கொஷின் மார்க் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் சிம்பிள் வந்து இருக்குது, எக்ஸ்ப்ளனேஷன் சிம்பிள். ஸோ காரணம் என்ன அப்படின்னா, அந்த மூவ் எதுவும் பண்ணலை இப்போதைக்கு, இந்த பொசிஷனை ஹெல்ப் பண்ணலை. அதனால தான். ஸோ அதுக்கு பதில் வேறு என்ன மூவ் ஆடலாம் அப்படின்னா, பிஷப் E4 வந்து கன்சிடரபிளி ஸ்ட்ராங் மூவ். ஸோ இது ஒரு ஆப்ஷன். பட் கேமில் வந்து பிஷப் D4 அதுக்கப்புறம் குயின் B7 போட்டு பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு. ஏன்னா இங்கே வந்து பிஷப் F3 ஐடியா. ஸோ அதை தடுக்கிறதுக்கு ரூக் G3, பான் டு B4 பொசிஷனை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு குயின் சைடில். ஸோ A இன்ட்டு B4க்கு அப்புறம் குயின் இன்ட்டு B4 ஆடுறாரு. ஆடினதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு A6. மெட்டீரியல் வந்து ரெஸ்டோர் பண்ணாலும் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுக்கு இமீடியட்டாக வந்து நமக்கு ஃபைல்ஸ் பாருங்களேன். இந்த 2 ஃபைலுமே செமி ஓப்பன் ஃபைல் அண்ட் A ஃபைல் வந்து கம்ப்ளீட்லி ஓப்பன் ஃபைல். தட் மீன்ஸ் கிங் சைடு அதாவது குயின் சைடில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாக் வந்து கண்டினியூ பண்ண முடியும் கால்சனால். அதுக்கு பதில் ரூக் A8 விளையாடி இருந்தார் அப்படின்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரூக் A3 ஃபாலோடு பை G இன்ட்டு H5 அண்ட் தென் G5 ஓப்பன் ஆகுது. ஐ டோன்ட் திங்க் வந்து கிங் வந்து எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி ஒன்றும் தெரியல. ஒயிட்டோட பீசஸ் ஒன்றும் பெருசாக கோஆர்டினேட் பண்ணி அட்டாக் பண்ணுற மாதிரியும் தெரியல. ஸோ அந்த காரணத்தினால ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இங்கே வந்து பாஸ்பான் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். கோயிங் பேக் ரூக் B8க்கு அப்புறம் அவர் பிஷப்பை ரீட்ரீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் A8, ரூக் B3க்கு அப்புறம் குயின் A5, பிஷப் டு B2. ஸோ வந்து குயின் வந்து உள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ண முடியாமல் தடுக்கிறாரு. பட் A2 செக் அவைலபிள். ஸோ கிங் C1 அதுக்கப்புறம் ரூக் C8. ஸோ செக்கு கொடுத்துட்டு பானை பின் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஒரு த்ரெட்டு கிரியேட் பண்ணுறது. அதனால் C4 ஆடுறாரு. ஸோ C4க்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறாரு, G takes H5 விளையாடுறாரு. அதே போல் இந்த நிலையில் வந்து சப்போஸ் ரூக் C3 இங்கே விளையாடிங்க அப்படின்னா தென் ரூக் இன்ட்டு C3, பிஷப் டேக்ஸ் B3ன்னு சொல்லி நம்ம சாக்ரிஃபைஸ் ஐடியாஸ் இருக்குது. ஸோ அதனால் ரூக் C3 ஆட முடியாது. பட் லேட்டர் பார்ட் ஆஃப் த கேமில் அதே மூவ் வந்து விளையாடுவார். அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக். பட் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கால்ஸ் வந்து கேமை கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ குயின் டு D4 அதுக்கப்புறம் H4 வந்து அட்வான்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக்கை வச்சு பிளாக் பண்ணுறாரு. இப்போ அந்த ரூக்கை வச்சு பிளாக் பண்ணதுக்கப்புறம் ரூக்கு வந்து கேஸ்லிங்கே பண்ணாமல் ரூக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. இந்த ரூக் இந்த பக்கம் அட்டாக் பண்ணுது, இந்த ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா கிங் சைடில் அட்டாக் பண்ணுது. ஸோ கிங் C2 வந்து வராரு. அதுக்கப்புறம் குயின் A8. ஸோ குயின் A8க்கு அப்புறம் பிஷப் டு E4 செக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அதை தடுக்கிறதுக்கு நம்ம பிஷப் F3 அல்லது ரூக் A1 கூட இங்கே ட்ரை பண்ணலாம் குயின் அட்டாக் பண்ணுறதுக்கு. குயின் C6, பிஷப் D3, அதுக்கப்புறம் பிஷப் E4 வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். பட் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா ரூக் C3 விளையாடுறதுனால இந்த பிஷப் E4 செக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பேட்டரி இருக்கிறது அன்லீஷும் பண்ணி விடுறோம். பட் இது எப்படி பாதுகாப்பு கொடுக்குறாருன்னு பாருங்கள். ஸோ பிஷப் D3 வச்சதுனால அவர் திரும்ப பிஷப் F3 விளையாடிட்டு ரூக் அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் A1 போயிட்டு குயின் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ குயின் C6 போயிடுது. அதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு H7. இப்போது எவால்யூஷனில் பெரிய ஷிஃப்ட் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான காரணம் அந்த பாஸ்பான் தான். ஸோ பாஸ்பான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக போக போகுது. அதுவும் ரூக்கோட இன்ஃபில்ட்ரேஷன் அண்ட் அதாவது இந்த பிஷப் பார்த்திங்களா, இந்த பிஷப் வந்து ஆக்டிவேட்டே பண்ணாமல் அதாவது E7 வச்சுட்டே வந்து 2 பக்கமும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நிறைய விஷயம் நம்ம வந்து கால்சன் கேமில் வந்து கற்றுக்க வேண்டியிருக்கு. ஸோ பிஷப் A3. ஸோ பிஷப் A3க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் கூட ரூக் G2 வச்சபோது ரூக் F1 வச்சுருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டிஃபென்சிவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கால்சனே வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. பட் அதுதான் வந்து டாப் மூவ் ரெக்கமெண்டட் பை த என்ஜின் as well. ஸோ பிஷப் A3 அதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு A3 ட்ரேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் H3
ஆக்சுவலாக H3 வந்து அச்பானை வந்து அவர் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன் அர்ஜுன். பட் அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணவே முடியாமல் போயிடுது. குயின் H4, அதுக்கப்புறம் H2, ரூக் A1 அண்ட் தென் ரூக்கை வந்து G1ல போகிறேன். ஏன்னா ரூக் வந்து அங்கே டிஃபென்ஸ்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதனால் குயின் டேக்ஸ் H2 விளையாடுறதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் A1 அண்ட் தென் பிஷப் G6 அண்ட் தென் ஃபைனலி கிங் D8. ஸோ கிங் D8க்கு அப்புறம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அர்ஜுன் எரிகேசி வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. இது ரிசனபிள் பொசிஷனா அப்படின்னு கேட்கும்போது ரிசனபிள் பொசிஷன் தான். அதே போல் இந்த இடத்துல இது என்னங்க இது பிஷப்பை ஃப்ரீயாக கொடுத்துருக்காருன்னு பார்த்தா அது ஃப்ரீ பிஷப் கிடையாது. அர்ஜுன் வந்து ஃபைனலாக ஒரு ட்ரிக்கை வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஒரு பர்பச்சுவலில் வந்து கால்சனை வந்து மாட்டி விடலான்னு சொல்லிட்டு. பட் அவர் கேர்ஃபுல்லாக வந்து கிங்கை வந்து D8க்கு போட்டுடுறாரு. ஸோ D8க்கு போட்டதுனால இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி லூசிங் பொசிஷன். ஏன்னா ஒரு ரூக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாரு. ஸ்டில் த பிஷப் இஸ் ஹேங்கிங். மேபி நீங்கள் அதை கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப மோசமான நிலைமை தான் ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு செக்மேட்டை வந்து தடுக்க முடியாமல் ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ மேட் இன் 3 or 4 இருக்குது. இங்கேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். பட் ரூக் வந்து ஹோல் ரூக் இல்லை. இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் எதுவும் இல்லை. நம்ம இந்த கேமை முடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒரு ஹோல் ரூக்கு கால்சனுக்கு அகெயின்ஸ்டில் வச்சு இல்லாமல் கேமை கன்டினியூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து அர்ஜுன் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. இப்போ குயிக்காக வந்து நம்ம ஸ்டாண்டிங்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ அதாவது செகண்ட் டே ரேப்பிடில் வந்து பார்த்திங்கன்னா கால்சன் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து நல்லா விளையாடினாரு. விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் விளையாண்ட 3 சுற்றுலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வின் பண்ணியிருக்கிறாரு. அதாவது கடைசியாக வந்து வெஸ்லே ஸோ, அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா மேபி வி கேன் கிளிக் ஹியர் யா. ஸோ எஸ்எல் நாராயணன், அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா வெஸ்லே ஸோ, அடுத்து அர்ஜுன் எரிகேசி. இவங்க 3 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ரிக் விக்டரி மாதிரி 3 பேரையும் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா தோக்கடிச்சிருக்காரு. அதன் மூலயமா வந்து அவர் டோர்னமெண்ட் லீடராக வந்து மாறியிருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி நேற்றுக்கு டோர்னமெண்ட் லீடராக இருந்த நொத்ரிபேக் அப்துசரா வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ். அவர் இன்னும் லாஸ் பண்ணவே இல்லை. அதனால் 4.5 அவர் செகண்டில் இருக்கார். அதுக்கப்புறம் 3.5 வெஸ்லேஸோ, டேனியல் டூபோ, பிரக்னானந்தா வந்து பார்த்திங்கன்னா 3, எஸ்எல் நாராயணன், வின்சென்ட் கெய்மர் 2.5 அண்ட் அர்ஜுன் எரிகேசி, நிஹால் சரீன், விதித் குஜராத்தி இவங்க 3 பேரும் 2 பாயிண்டில் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் இன்றைக்கான ஆட்டங்கள் இருக்குது, 3 ஆட்டங்கள் இருக்குது. இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.